அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் உள்ள கடற்கரை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல இந்தியாவை சுற்றி என்னென்ன கடல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதுல, மேற்கு மாவட்டம் அதாவது மேற்கு மாநிலங்களில் அரபிக்கடலும், கிழக்கில் வங்காள விரிகுடாவும், தெற்க இந்திய பெருங்கடலும் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தமாக பார்க்கும்போது இந்திய பெருங்கடல் சொல்கிறோம். இந்தியாவை கணக்கு பண்ணும் போதில் அரேபியன் கடலும் வங்காள விரிகுடாவும் சொல்கிறோம். இதில் இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய ஒரு பாக் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பாக் சந்தின்னு சொல்லுவாங்க. இது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் இருக்குது. ஃபஸ்ட்டு மேற்கு மாநிலங்களில் என்னென்ன மாநிலங்கள்லாம் அந்த கடற்கரை மாநிலமாக வருது அப்படின்னு பார்க்கும்போதுல, முதல்ல வடக்கன்னு பார்ப்போம். குஜராத், அது முதல் மாநிலம். அதாவது இந்த குஜராத்து தான் கடற்கரை மாநிலங்களே மிக நீளமான மாநிலம். சரியா? ரெண்டாவது மகாராஷ்டிரா, மூணாவது பாருங்கள் கோவா. அதாவது முதல்ல குஜராத், ரெண்டாவது மகாராஷ்டிரா, மூணாவது கோவா. கோவா சின்ன மாநிலம் மேற்கு பகுதியில். நாலாவது கர்நாடகா, அஞ்சாவது கேரளா. சரியா? இதில் 2 யூனியன் பிரதேசம் இருக்குது. முதல்ல 3 இருந்தது, இப்போ 2 மாற்றிட்டாங்க. அது என்னன்னு பார்க்கணும். தாத்ரா நாகர் வேலி, டாமன் அண்ட் டையூ, அப்புறம் லட்சத்தீவு. சரியா? இது மேற்கு மாநிலங்கள், அரபிக்கடலை ஒட்டி மேற்கு இருக்கக்கூடிய மாநிலங்கள். குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா. இதில் லட்சத்தீவும் தாத்ரா நாகர்வேலி, டாமன் அண்ட் டையூங்கிறது யூனியன் பிரதேசங்களாக இருக்குது. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்குறது இந்த பக்கம் கிழக்கு பகுதியில் என்னென்ன மாநிலங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதுல, முதல்ல பாருங்கள், வடக்கிருந்து வெஸ்ட் பெங்கால், அதோட தலைநகரம் கொல்கத்தா. இது வங்காள விரிகுடா வடக்கில் இருக்குது. ரெண்டாவது ஒடிசா, அதோட தலைநகர் புவனேஸ்வர். மூணாவது ஆந்திர பிரதேஷ். கிழக்கு பகுதியிலே மிக நீளமான கடற்கரை கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா அது ஆந்திர பிரதேஷ் தான் சொல்லுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். இந்த புதுச்சேரி அப்படிங்கிறது யூனியன் பிரதேசம். இந்த புதுச்சேரியை ஒட்டின ஏனாம் அப்படி எங்கே இருக்குது அப்படிங்கிறதுனா ஆந்திர பிரதேசத்தில் தான் அந்த ஏனாம் இருக்குது. சரியா? காரைக்கால் தமிழ்நாட்டில் இருக்குது, ஏனாம் புதுச்சேரியில் இருக்குது, மாஹேங்கிறது கேரளாவில் இருக்குது. ஸோ நம்ம இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏனாம்ங்கிறது புதுச்சேரியிலையும், மாஹேங்கிறது கேரளாலையும், காரைக்காலும் புதுச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்கிறோம்ல, அது தமிழ்நாட்டை ஒட்டி இருக்குது. அடுத்ததாக பார்க்கும்போதுல ஆந்திரா பார்த்தாச்சு, அடுத்து தமிழ்நாடு. சரியா? இதெல்லாம் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை மாநிலங்கள். வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு. சரியா? இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கிட்ட இருக்கிற யூனியன் பிரதேசம் பார்த்திங்கன்னா புதுச்சேரி ஒன்று தான். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.